ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வைரல் தமிழன். ஸோ நம்ம இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ராடு பெண்டாச்சு, அதாவது ஹைட்ராலிக் ரேம் ராடு வந்து பெண்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எப்படி பெண்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி 2 பக்கமும் பேரிங் ஹோல்டரை வச்சு அதை சுற்றி பார்த்தோம்னா அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் டிவைஸை பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட அவுட் அடிக்கும். அதாவது எசன்ட்ரிக்காக ஒரு அவுட் அடிச்சதுனாக்கா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அங்கே பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி இது வந்து எஸ்கார்டோட பக்கெட் ட்ரம், அதாவது ஜேசிபிக்கும் பொருந்தும் அதுக்கும் பொருந்தும். சரிங்களா? இந்த ராடை வந்து இப்படி சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட பெண்டு தெரிஞ்சிடும். ஒரு 3 to 2 mm இருக்கும். ஸோ அதை நிமித்துனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீல் வந்து, அதாவது டியூபோட சீலும் சரி ராடோட சீலும் சீக்கிரம் டேமேஜ் போகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கோட்டிங் பண்ணதுக்கப்புறம், பெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இதை கோட்டிங் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது நிக்கல் கோட்டிங்கு. ஸோ பெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்ஜின் அந்த இடத்துல லோடு அதிகமாகும். சரிங்களா? ஒரு சைடு பெண்ட் ஆகிட்டே போயிருந்ததுன்னா அதுக்கு வந்து பெண்டு தான் காரணம். இந்த மாதிரி தகவல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.